இப்படி பண்ணிட்டியே. நான் தான் உன்னை ஏதோ தெரியாம கூப்பிட்டேனா நீ யோசிக்க மாட்டியா? நான் கூப்பிட்டா உடனே வீட்டுக்கு வந்துருவியா? பின்ன என்ன பண்ண சொல்ற ரம்யா? உன்னை வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ற. அதை கேட்டுட்டு என்ன அங்கேயே உட்கார்ந்துருக்க சொல்றியா? அங்கிருந்து நான் கிளம்பி வரலன்னா உன்னை இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படியே நான் அரெஸ்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்லடா. ஆனா எனக்கு சத்தியமா நீ ஈஸ்வரியோட இருக்கேன்னு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வர சொல்லிருக்கவே மாட்டேன். ஏன் தப்புதான். உனக்கு போன் பண்ணதும் நீ எங்க இருக்க, நீ யாரு கூட இருக்கன்னு அதை தானே கேட்டிருக்கணும். அத கூட கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் மறுபடியும் என்னாலேயே உனக்கும் ஈஸ்வரிக்கும் நடுவுல சண்டை வந்துகிட்டே இருக்கு. நான் உன்னை கூப்பிட்டிருக்கவே கூடாது சரவணா. ரம்யா இங்க பாரு, நீ எதுக்கும் காரணம் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்போ நான் உன்னை அப்படியே கிளம்பி வந்துடலையே. நீ என்ன சொல்ல வரியோ அதை சொல்லி ஈஸ்வரி, நான் கேட்டுட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அவளுக்கு நான் உனக்காக வந்து நிக்கிறது பிடிக்கல. அப்புறம் அவட்ட என்ன பேச சொல்ற? ஐயோ சரவணா, அவளே போன் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டிருக்கானா அவ மனசு மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். நான் சொன்னேன்ல, நீ அவ அப்பாக்காக பணத்தை கட்டினா அவளுக்கு உன் மேல உள்ள கோவம் குறைஞ்சிரும்னு. ஆனா இப்போ நீ அவளை விட நான் தான் முக்கியம்னு கிளம்பி வந்துட்டேனா ஈஸ்வரி கண்டிப்பா பழைய நிலைமைக்கு தான் திரும்ப போயிடுவா. ஐயோ, கடைசியில என்னாலதான் அது இப்படி நின்னு போயிடுச்சு.